Hello everyone. So இந்த வீடியோல நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தமிழ் பத்தி தெரிஞ்சிருப்பீங்க. ஓ கர்த்தரே. சாரி गाइस, இது வந்து கேடி அக்வாரியம் கிடையாது, இது வந்து கோட்டி அக்வாரியம். ஓகேவா? சோ லூசு பிடிச்சவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து செய்யலாம். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம இங்க வந்திருக்கோம் ஒரு vlog மாதிரி சும்மா எடுக்கலாம்னு. சோ எனக்கும் கேடி ப்ரோக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது இந்த வீடியோல வந்து நான் ரிவீல் பண்ண போறேன். நம்ம சம்பந்தம் பண்ணல ரெடி இல்ல. நான் பொண்ண வர கட்ட முடியாது. வீடியோ பேசல. இப்படிதான் गाइस இந்த முயல் வாங்குன வீடியோ இவங்க கூட தான் போய் எடுத்தேன். அந்த வீடியோ வந்து ஒழுங்காவே எடுக்கல, அவன் தான் எடுத்தான். அவனுக்கு மட்டும் நான் நல்லா எடுத்திருந்தேன், அவன் எனக்கு நல்லாவே எடுத்துடல. ஓகேவா? அதனாலதான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியாம போச்சு. தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கான். சரி காய்ஸ், இவர் தான் வந்து நம்ம மாமா. இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரே, இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா, மீன் மாமா. எங்களுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ கேடி ப்ரோவோட ஜோஸ்வா நான் தான், அந்த ஜோஸ் அப்படிங்கிற ஜோஸ்வா நான் தான். ஸோ வணக்கம். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க போங்க, கண்டினியூ பண்ணுங்க. சரி ஓகே. வீடுக்கு என்னடி இது? கடை இருக்குல்ல, கண்டினியூ பண்ணலாம். ஸோ நானும் கேடி ப்ரோ வந்து சின்ன வயசுல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு 9th ஸ்டாண்டர்ட் இருக்குங்களா, 9th 8th ஃப்ரெண்ட்ஸா. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பா. வாயா நீ யாரும் கண்டுக்காதீங்க அவனை. அவர் வீடியோலயே அவர் மொக்க பண்ணுவாரு, நம்ம வீடியோல வந்துட்டு மொக்க பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது அப்படியே எடுக்க போறது தம்பி இல்லை. ஓகேவா? போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியம் போச்சா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். கை வலி. எனக்கா நீ எடுக்கிற, நான் உனக்கு எடுக்க மாட்டேன். சொல்லு என்ன எடுக்கணும், என்ன சொல்லணுமோ அதோட சொல்லு. வீடியோ பர்சன்ட் எடுத்துருவோம். இல்ல இல்ல, நாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். பேசுறா பேசு. ஹாய் गाइस, வெல்கம் டு என்ன பேச நான் பேசு. மேல கட் பண்ணி இல்ல பேசு. थैंक தேங்க் யூ. உனக்கு அப்படியே திருப்பிடுவா, கேமரா திருப்பிடுவா. நண்பர்களே, நான் கேமரா திருப்ப போறேன். என்ன நீங்க பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன், இனிமேல் பார்த்துக்க போறேன். சரி ஓகே. வந்து நானும் அந்த மோட்டர் ஆஃப் பண்ணிடுறேன், கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியாயிரும். எவ்வளவு சவுண்டு கம்மியாயிடுச்சு. சாரி ஜோஸ், என்னால சொல்லு, என்ன சொல்லு. ஐயோ மீண்டுமா? சோ இந்த வீடியோ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு தமிழ் பத்தி 1 ஹலோ गाइस, சோ இந்த வீடியோ வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து கேடி அக்வாரியம் வந்திருக்கோம். சோ கேடி அக்வாரியம்னு சொல்லும்போது என்னுடைய 2 ஹலோ गाइस, சோ இந்த வீடியோல வந்து எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேடி அக்வாரியம் வந்திருக்கோம். சோ நம்ம கேடி ப்ரோ என்னுடைய நண்பன் இங்க இருக்காரு. ஐயோ 3 ஹலோ गाइस, சோ இந்த வீடியோல வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேடி அக்வாரியம் வந்திருக்கோம். சோ என்னுடைய ஃப்ரெண்டோட கடை. சோ பாலியன் நண்பன், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், என் கூட குப்பை கொட்டி நாசமா போற ஃப்ரெண்ட். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்ச சமையல்காரனாவே மாறிட்டான். சோ இன்ட்ரோ வந்து நான் கொடுத்துட்டேன். சோ நம்ம வந்து வீடியோக்குள்ள இப்ப போலாம். ஓகேவா? திரும்ப வந்து ப்ரோ கேன் எவ்வளவு ப்ரோ? ப்ரோ ஓகே தான் ப்ரோ. அண்ணா தனியா போட்டேன். 45 ரூபாய். 45. பாக்கெட்ல சில்லற கூட இல்லடா, பாக்கெட்டே இல்ல. என்ன தலைவி இல்லையா? காசு இல்லப்பா. சரி ஓகே, நாங்க இன்ட்ரோ வந்து முடிச்சாச்சு. நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஓகேவா? நாங்க எனக்கும் கேடி ப்ரோக்கும் என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நாங்க எத்தனை வருஷமா ஃப்ரெண்டா இருக்கோம், எங்களுக்குள்ள ஓகே, இது தம்பி இதெல்லாம் ஹார்ட் பீஸ் தெரியுமில்ல. சரி வாங்க வீடியோ பார்ப்போம்.
ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேடி ப்ரோ வந்து பக்கத்தில் இருக்காரு, ரொம்ப பக்கத்தில் இருக்காரு. ஓகேவா, நம்ம பையன் தான் பாஷாடா அடிந்த அங்குவன். கேடி ப்ரோ நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் எத்தனை வருஷம் இருக்கும், 9th படிக்கும் போதுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, 9th அப்போ வந்து 7 வருஷமா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தோம். ஓகேவா, 7 வருஷமா இருந்து அவங்க கூட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நான் பழைய வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இருப்பேன். ஸோ வந்து வீடியோ கேமராவானா இருக்கட்டும், அப்பப்போ கூட வந்து மொபைல் படம் தான் இருக்கும். எல்லாம் ஃபன் பண்ணிட்டு அந்த அந்த ஒரு லைஃப் டைம் தான் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு முடிஞ்சிருச்சு. அந்த டைம் முடிஞ்சிருச்சு, அந்த லைஃப் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் ஃபுல்லாக ஸ்டடீஸு, அவனுடைய பிஸ்னஸை பார்க்குறான். ஜோர்னல். ஸோ வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கும் டவுன் தான், அவனுக்கும் டவுன் தான். அவன் வந்து பெரிய தெருவில் இருந்தா, நான் வந்து சாரி தெருவில் இருந்தான். பெரிய தெரு சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படி இருக்கும்போது ஸ்கூல்ல இருந்து பஸ்ல நாங்க ஒன்னாதான் டிராவல் பண்ணி வீட்டுக்கு வரதா இருக்கட்டும், அப்படின்னு நாங்க வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஓகேவா, அப்புறம் வந்து பிசினஸ்ல எங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நான் வந்து வீட்டுல ஃபிஷ் வளர்த்தேன், அப்பா வீட்டுல அழகுன்னு வளர்த்தாங்க. அப்படியே நாங்க வந்து ஃபிஷ் ஷாப் போறதா இருக்கட்டும், அப்படியே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அவனுடைய மெயின் கரியர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்ல ஆரம்பிச்சு. என்ன பேசக்கூடாதுன்னு நான் பாட்டு அவங்க சேனல்ல ஏதாவது 1 ரூபீஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். 1 ரூபீஸ் ஐயா தரப்பு போய் அவன். சரி, ஓகே, இப்படி போயிட்டு இருந்துச்சு லைஃப். அவன் வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் பிசினஸ்ல ஃபுல்லா இருந்தான். உடனேயோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படி சொல்லிட்டு அடிச்சு விட்டாரு எங்க அப்பா. படிச்சுட்டு இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம கேடி ப்ரோ வந்து நம்மளுடைய இந்த வீடியோ காண்டி சரி ஒரு சின்ன டீ குடிச்சே பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்க அவன் தான் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அவர் போயிருக்காரு, டீ வாங்கிருக்கு. போயிட்டு வந்து நம்ம டீயோட உட்காந்து நம்ம பழைய விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசலாம். ஓகேவா, இது வந்து அக்வாரியம் ஷாப் பார்ட்டி. மொட்டை மாடி பார்ட்டி கேள்விப்பட்டிருக்கீங்க. 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் வந்து நாங்க பாளையவாடியில் இருக்கிற கிறிஸ்துராஜா ஸ்கூல்ல படிச்சோம். ஓகேவா, அப்போ வந்து அவனுக்கு டவுன், அவங்க வந்து அவங்களுடைய வேலையில கரெக்டா இருக்காங்க. ஓகேவா, நம்ம வந்து நம்ம வீடியோ எடுக்கிறோம் மெயின் பர்பஸ். அவங்களுக்கு அப்பா அதான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா, பஜ்ஜி டீ குடிச்சிட்டு வீடியோ முடிச்சிட்டு போய் ஜம்முன்னு உட்காந்துருந்தோம் அவன் கல்லால. ஓகேவா, காலங்காத்தால வந்துருவான். வந்து ஜோஸ் எந்திரி ஜோஸ், முக்கியமான வேலை நீங்க வந்துட்டு எடுத்துட்டு போறோம், போய் நம்ம வீடியோ எடுக்கணும். எனக்கு காலையில நான் வந்து குவாரண்டைன். ஓகேவா, கொரோனா டைம்ல நம்ம வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பேன். 10 மணிக்கு தான் நிற்பேன். 7:30க்கு எந்திரிச்சு வந்து நிற்பான். இன்னும் எழுப்புவான். உழைப்பாளி தான், உண்மையிலே உழைப்பாளி தான். சைக்கிள்ல வந்துருவான். வந்து ஜோஸ் எந்திரி ஜோஸ்ன்னு சொல்லிட்டு போரை புத்தி படுத்திருப்பேன். இருப்பான். எந்திரில பாடா படுத்தி அப்புறம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகி அவங்க கூட அந்த டே ஃபுல்லா குவாரண்டைன் ஃபுல்லா முக்கால்வாசி அவங்க கூட தான் போச்சு. ஓகேவா, நல்லா சுற்றணும், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் இவங்க கூட சேர்ந்து. அவனும் நிறைய விஷயம் என்னோட சேர்ந்து நிறைய ஃபன்னா இருந்துச்சு. வீடியோஸ் எல்லாம் நீங்க பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓகேவா, பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் முன்னாடி அந்த விண்டேஜ் உள்ள அந்த காலங்கள்லாம் வந்து நல்லா இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து அவனுடைய ஒரு பிஸி ஷெட்யூல், பிஸ்னஸ் அந்த பேஷனால அவன் வந்து அவனுடைய ட்ராக் வந்து வேற மாதிரி போயிட்டு என்னைய வந்து வீட்டில் காலேஜ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ட்ராக்கில் தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய அந்த ஒரு என்ன சொல்ற இன்ட்ரெஸ்ட் வந்து திரும்ப வந்துருச்சு. இவ்வளவு அமளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் என்னுடைய ஒரு ஃபிஷ் ஜேர்னி இதெல்லாம் ஆரம்பிச்சு சரி நம்மளும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு பயணம் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த பெரிய லெவலில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இப்போவும் நானும் சரி, ஓகே. இப்போ வந்து திரும்ப கம்மிங் டு த பேசினா மறந்துட்டு பேசி வந்து டக்குனே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வீடியோ கொஞ்சம் கட் ஆயிட்டு நாங்கள் வந்து திரும்ப அது எல்லாத்தையும் திரும்ப பேசுறோம். எல்லாம் சேர்ந்த மனைக்கு இதில் இருக்கும். சேர்ந்த மனை மீனிங் சொல்லுங்க. சேர்ந்த மனைக்கு ஒன்னா ஒன்னா வந்து சொல்லு சொல்லு. தமிழே தெரியாது ஒரு தமிழா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் ஆகிட்டு அவனுக்கு ஒரு பிரச்சனை.
அதுக்கப்புறம்லேருந்து அவனை ஆளே காணும், எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் எதுவுமே தெரியல. ஓகேவா? அதுக்கப்புறம் நான் வந்து கொலோனிக்கப்புறம் ஷாப்புக்கும் போனேன், இங்கேயும் வந்தேன். தென் அங்கே வந்து ஃபுல்லாகவே வீடே பூட்டி இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தா செய்து ப்ரோ மட்டும் இருந்தாரு. செய்து ப்ரோ சொன்னாரு இந்த மாதிரி அவர் சொல்லலை. ஓகேவா? சொல்லலை இவருக்கு இந்த மாதிரி ஒரு சொல்ல மாட்டாரு. சொல்லவே இல்லை, ஆனால் எதுவுமே சொல்லலை. என்னன்னா அவர் சொல்லலை என்கிட்ட. நான் கேட்டேன் என்ன ஆளே காரணம், ரொம்ப நாளாக பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் எடிட் பண்றேன், கவலைப்படாதீங்க. அப்புறம் வந்து அவர் சொன்னோன்னே சரி நம்மளே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானா மெசேஜ் பண்ணேன். என்ன ஆளை காணும், என்ன எங்க இருக்க, உயிரோட தான் இருக்கியா, ஆளே காணுமே எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அவன் சொன்னா இந்த மாதிரி ஒரு வந்துட்டு இருக்கேன், ஒரு இடத்துல இருந்து வர ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னா நம்ம வந்து அப்பதான் அந்த டைம்ல தான் வந்து சேல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மைக்ரோவாம் டாக்னிங் எல்லாம் வச்சிருந்தோம். அப்போ நம்மளுடைய இதை பார்த்து என்னெல்லாம் வச்சிருக்கேன்னா நம்ம கிட்ட வந்தான். வந்துட்டு நான் வாரேன், உன்னை பார்க்க வாரேன், நம்ம ஒரு மீட்டப் மாதிரி வைப்போம், ஒரு பிளாக் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். ஓகேவா? அவங்க சேனல்ல கேடி அக்வேரியம்ங்கிற சேனல்ல இருக்கும் நம்மளுடைய ஒரு பிளாக் வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் வந்து செய்து ப்ரோ தெரியும்ல, செய்து ப்ரோ வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா அவர் ஜம்மாத்து போறோம் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் அவர் போற அன்னைக்கு வந்து 42 பெட்டி வந்து அவனுக்கு கடையில வந்து இறங்குது. அந்த டைம்ல வேற அந்த காம்ப்ளெக்ஸ் ஓனர் வந்து என்ன பண்ணிட்டாரு, கடையை காலி பண்ணுங்க, இந்த மாதிரி தண்ணி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டைம்ல நான் உன்னை பார்த்தேன், இல்லை நீ கூப்பிட்டியா, ஏதோ டைம்ல பார்த்து பேசிட்டு இருக்கும்போது தீபாவளி டைமா தீபாவளி அன்னைக்கு நாங்க அங்க எல்லாம் சேர்ந்து வீடியோ எடுத்துருந்தோம். 20 நிமிஷம் நல்லா போச்சு. அடுத்த செட்ல தான் ப்ராப்ளம் ஆச்சு. அடுத்த இதுல இதாகணும்னா அவன் ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமா இருக்கு வா அப்படின்னா நான் உடனே போயிட்டேன். எத்தனை மணிக்கு? சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்குமா? 7 மணி 7 டு கிட்டத்தட்ட ஒரு 1:30-12 வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணோம். இங்கே இந்த அந்த கடையில இருந்து அவன் ஆல்ரெடி டேங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டான். நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா இங்கே உள்ள குப்பை எல்லாத்தையும் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் அந்த மோட்டர்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். 12:30 நல்லா பேசிக்கிட்டு பாட்டு போட்டு பழைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். 1 ரூபா போட்டுருக்கப்பா பாடா படுத்துறான். சரியா? பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் எங்களுடைய திரும்ப நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பேசி பழைய விஷயங்கள்லாம் பற்றி பேசி ஒன்றா சுற்றுனது. அதே மாதிரி இப்போ திரும்ப ஒன்றா சுற்றிட்டு இருக்கோம். நிறைய இப்போ வந்து என்ன சொல்ல அடங்காமலாம் நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்லா வாழ போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து நான் ஒரு நண்பனாக தோல் கொடுப்பேன், அவன் எனக்கு ஒரு நண்பனாக தோல் கொடுப்பாங்க. எங்களுடைய ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே வந்து நல்லா ஃபன்னாகவும் சூப்பராகவும் வரப்போகுது. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நிறைய அக்வேரியம் பார்ட்டி அதே மாதிரி பார்ட்டி உங்களுக்கு அடிக்கடி போடலாம் பிடிக்கும். சீஃப் கெஸ்ட்லாம் கூப்பிடுவோம் நாங்கள். அது வேற மாதிரி இருக்கும். சீஃப் கெஸ்ட் ஒன்றும் இல்லை, யாராச்சும் வர்ற சின்ன பையன் கஸ்டமர் 4 மாசம் வாரத்துக்கு 4 மாசம் கழிச்சு செய்து ப்ரோ வாராரு. ஓகேவா? 4 மாசம் கழிச்சு வெடி எடுத்து வாயில சொல்லி டோக்கன் எடுத்துறாரு ப்ரோ தக்க ப்ரோ டோக்கன் டூல் பண்ணிட்டு ஜாலியா இருந்துச்சு. நான் வரது ஓலி முடிச்சு போறேன். போடா 7 நிமிஷம் உட்கார். தாத்தா ஐயோ எப்ப பார்த்தாலும் ரம்பா மாதிரி தொடைய காமிச்சுக்கிட்டு. ஸோ வந்து இனிமே உள்ள வீடியோஸ்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நம்மளுடைய அந்த இன்ட்ராக்ட் பண்ற இது எல்லாத்தையும் கொஞ்சம் டெவலப் பண்ணிப்போம். ஓகேவா? சரி ஓகே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் என்ன மொக்க பண்ணியிருந்தாலும் சரி நிறைய காமெடி இருக்கும். மையப்புள்ளி என்னன்னா கேடி ப்ரோக்கும் ஜோஸுக்கும் தொடர்பு அப்படி இல்லை. ஆக்சுவலா எங்களுடைய நிறைய நல்ல விஷயமா சொல்லு. அது நீங்க கொண்டு போற விதத்துல நல்லா நல்லா இருந்தது வீடியோ. எனக்கு ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. என்னடா இருக்கு என்னெல்லாம் சீரியஸா தான் பார்த்துருக்கோம். நான் எவ்வளவு சீரியஸா இருப்பேன். என்னைய நாங்களே கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ற அளவுக்கு நல்லா இருந்தது. அதனால இது வீக்லி ஒன்ஸ் இந்த பார்ட்டி நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு எத்தனாம் தேதி? இது வந்து என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. அதனால எல்லா வெள்ளிக்கிழமையும் நாங்கள் இந்த மாதிரி அக்வேரியம் பார்ட்டின்னு வைக்கலாம்னு இருக்கோம். அதனால நீங்க சப்போர்ட் பண்ணணும், ஆதரவு தரணும். ஒரு அக்வேரியம் பார்ட்டிலையும் நம்ம ஒரு கண்டென்ட் வச்சுக்கலாம். நல்லபடியா நடக்கும் நம்புவோம். சொல்லுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கு அடுத்து வரக்கூடியதுல நிறைய விஷயம் வந்து டெவலப் பண்ணிடலாம். ஓகேவா? நம்மளுடைய போட்டிருக்கீங்க. ஓகேவா? எனக்காண்டி
ஓ நீங்க எல்லாம் பிச்சை எடுக்கிற கோஷ்டியாடா நீங்க தான் தலைவரே அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டடா. பாய் 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 பாய்